நன்னடத்தை மூலம் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே வரும் சிறைவாசிகளின் நலனுக்காக தொடங்கப்பட்ட நல்வாழ்வு சங்கம் செயல்படாமல் முடங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சங்கம் மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு மனிதனுக்கு சிறைவாசம் என்பது அவன் திருந்தி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் வழங்கப்படுகின்றது. இப்படி சிறை தண்டனை பெற்றவர்களில் நன்னடத்தை விதிகள் மூலம் சிலர் விடுதலை செய்யப்படுவார்கள். கொலை வழக்கு ஒன்றில் தண்டனை பெற்று நன்னடத்தை விதிகள் மூலம் விடுதலை பெற்று 2008ஆம் ஆண்டு வெளியே வந்தவர் ராஜாராம். இப்படி சிறையிலிருந்து வெளியே வருபவர்கள் மறுவாழ்வை துவங்கும் நோக்கத்தில் துவங்கப்பட்டதுதான் சிறைவாசிகளின் மறுவாழ்வு மையம். ஆனால் இந்த மையம் முழுமையாக செயல்படாமல் உள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றார் ராஜாராம். தாம் சிறையில் இருந்து வெளிவந்து 8 ஆண்டுகள் ஆன நிலையில் விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை செய்து வருவதாகவும் தெரிவிக்கின்றார் ராஜாராம். கலெக்டரேட் மீட்டிங்கில் நாங்கள் போய் போராட்டம் பண்ணி சிறைவாசி 10 ஆண்டு சிறைவாசியில் விடுதலை செய்ய வேண்டும், அவங்களும் மக்களோடு வந்து வாழ வேண்டும் அப்படின்னு நாங்கள் கொண்டு இது நேரடியாக கொடுத்துருக்குறோம். முதலமைச்சருக்கும் தந்தி அனுப்பியிருக்கோம். இப்படி பல முறை இருந்துக்கும். இப்போ தற்சமயம் சொந்த விவசாயம் பார்த்துக்கிட்டு ஊரில் குடியிருந்து வந்துக்கிறோம். ஆனால் வந்து அந்த மறுவாழ்வு சங்கத்தில் இது வரைக்கும் அந்த சங்கம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியவில்லை. நாம் பல தடவை தொடர்ந்து அவங்க பேசுறதுக்கு இல்லை. அதே போன்று 1991ஆம் ஆண்டு கொலை குற்றம் ஒன்றுக்காக சிறை தண்டனை பெற்றவர் மில்லத் இஸ்மாயில். தண்டனை காலத்தில் சிறையிலேயே இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்ற மில்லத் இஸ்மாயில் நன்னடத்தை விதிகள் மூலம் கடந்த 2008ஆம் ஆண்டு சிறையிலிருந்து விடுதலையானார். தற்போது அரசின் முதல்நிலை ஒப்பந்ததாரராக இருக்கின்றார். இந்த நிலையில் சிறையிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் மறுவாழ்வை பெறுவதற்காக தொடங்கப்பட்ட சங்கம் இன்று எந்தவித செயல்பாடுகளும் இல்லாமல் இருப்பது வேதனையை தருவதாக தெரிவித்துள்ள மில்லத், இந்த சங்கத்திற்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சிறைவாசிகள் தொழில் தொடங்கவும் குழந்தைகளின் கல்வி போன்றவற்றிற்கு உதவி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுக்கிறார். கால ஓட்டத்தோடு எங்களால் என்ன செய்ய முடியல, ஈடு கொடுத்து ஓட முடியல. ஆகவே இந்த விடுதலை பெற்ற சிறைவாசிகளுக்கு அந்த சங்கத்தை செயல்படுத்தி அதன் மூலமாக அந்த பிள்ளைங்கள் அந்த விடுதலையான சிறைவாசிகளுடைய குழந்தைகளுக்கு கல்விக்கு, வேலை வாய்ப்புக்கு, மருத்துவ உதவிகளுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த திட்டத்தை உடனடியாக அரசு செயல்படுத்துவதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும். 2008ஆம் ஆண்டிற்கு பிறகு நன்னடத்தை விதிகள் மூலம் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படாமல் இருக்கும் நிலையில் நன்னடத்தை விதிகள் மூலம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சிறைவாசிகளின் மறுவாழ்வு சங்கத்தின் தலைவராக உள்ள நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரனை நேரில் தொடர்பு கொண்டு கேட்டபோது தற்போது அந்த சங்கம் செயல்படாமல் இருப்பதாகவும் அது மீண்டும் செயல்பட தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பல்வேறு சமூக மாற்றங்களுக்கு மத்தியில் சிறைச்சாலைகள் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாகவும் அதே வேளையில் தொழிலை கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாகவும் இன்று மாறி வருகின்றது. இருந்தாலும் கூட சிறைச்சாலைகளிலிருந்து நன்னடத்தை மூலமாக வெளிவரக்கூடிய சிறைவாசிகளினுடைய வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் துவங்கப்பட்ட மறுவாழ்வு சங்கம் முழுமையாக செயல்படும் பட்சத்தில் அதுவும் சமூக மாற்றத்திற்கான காரணிகளுள் முக்கியமானதாக அமையும். ஒளிப்பதிவாளர் வள்ளி நாயகத்துடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.